வணக்கம். ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி அப்படின்னு ஒரு பாட்டு வெளியாயிருக்கு. இந்த பாட்டை பாக்குறப்ப நமக்கு ஒரு பக்கம் மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா ஒரு சில பாட்டு நம்ம அனிருத் பாட்டு அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆகும். ஆனா இந்த பாட்டை பாக்குறப்ப மனசெல்லாம் ஏன் வலிக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஏறத்தாழ 40 நாட்கள் ஆயிருக்கு. 45 நாள் ஆயிருக்கு. 45 நாளுக்குள்ள குத்தாட்டம் போடக்கூடிய கொண்டாட்டமான ஒரு பாட்டு வெளியாயிருக்கு. அதுலயும் பாட்டுல ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி. அப்புறம் ஏற்கனவே இவரே சொல்லியிருப்பார், இந்த ஃபுல் போதையில ஒரு பாட்டு பாடியிருப்பார். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா அப்படின்னு. அதே மாதிரி வாங்கண்ணா போங்கண்ணா உட்காருங்கண்ணா இருங்கண்ணான்னு சொல்லிட்டு தளபதி கச்சேரி அப்படிங்கிற வகையில ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டை நீங்க கேட்டு தொலைஞ்சிங்கனாலும் யாரு கேட்டீங்கன்னாலும் இந்த கரூர் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரணமான ஒரு நடந்த ஒரு காலகட்டம். வேற ஒரு பாட்டு கூட இதில் வெளியிட்டு இருக்கலாம். வேற ஏதாவது காதல் பாட்டு இருக்கிறதுக்கு அனிருத் காதல் போட்டாலும் அப்படியே நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்படி ஒரு பாட்டுக்குள்ள ஒன்றும் பெரிய புதுமை எதுவும் இருக்கானா கண்டிப்பா அனிருத்தால செய்ய முடியாது. ஆரம்பத்துல நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு ட்ரம்பட்டு கேக்கன்னு ஒரு ட்ரம்பட்டு. அதுக்கு பிறகு அவர் ஆரம்பிக்கிறாரு தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி அப்படின்னா நமக்கு எப்படி கேட்குது அப்படின்னா தலவிதி கச்சேரி, தலவிதி கச்சேரி, தலவிதி கச்சேரி தான் நமக்கு கேட்குது. அதுக்குள்ள வேற ஒன்றும் அந்த பாட்டுக்குள்ள சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்குள்ள அந்த ஏற்கனவே பல பாடல்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ஒரே டெம்ப்ளேட்ல வந்த அப்படி ஒரு வகையான பாட்டு. இதுக்கு எதுக்கு அனிருத் அப்படின்னு நமக்கு தெரியல. கிட்ட கொடுத்தா அது பாட்டுக்கு போட்டு கொடுத்துரும். ஆனா அது தொலைஞ்சிட்டு போகுது இருக்கட்டும். இதுல அறிவை பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் அறிவை பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. அறிவு எழுதினாலும் பரவாயில்ல தான், அறிவில்லாத ஆள் எழுதினாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள ஒன்றும் வரி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமா இந்த பாட்டுக்குள்ள காட்சிகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேரை விட்டு ஒரு 400-700 பேரை விட்டு ஆட விட்டுருக்காங்க. விஜய் படம் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளவு பேரை ஆட விடணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது தொலைஞ்சிட்டு போகுது. நான் கூட சமீபத்தில் ஒரு பொதுக்குழு போட்டிருந்தாங்க. அந்த பொதுக்குழுல பொழந்து கட்டினார் விஜய். அதாவது 40 நாள் முடிஞ்சு வெளியில வர்றாரு அவரு. 40 நாள் முடிஞ்சு வெளியில வர்றவரு அவரு ஒரு சின்ன கண்ணீர் சிந்தல. உள்ளுக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா பல பேரு மகாபலிபுரத்துல கேவி அழுதார் அப்படிங்கிறாங்க. 8 மணி நேரம் அழுதாருன்றாங்க. 8 மணி நேரம் தொடர்ச்சியா அழுது உசுரோடு இருக்க ஒரே ஆளு நம்ம விஜயா மட்டும்தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நேரம் அழுக முடியும் உங்களால? உண்மையிலேயே யாரையாவது நெருங்கின உறவை பறி கொடுத்தவங்க கொஞ்ச நேரம் அழுதாங்கன்னா முரண்டி போட்டுரும். அப்புறம் ஒத்தனம் கொடுத்து வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மறுபடியும் அவங்க தூக்கம் தாங்காம அழுவாங்க. ஆனா 8 மணி நேரம் எல்லாமே ரெக்கார்ட் பிரேக் தான் போல இருக்கு. எப்ப 40 நாள் கழிச்சு 8 மணி நேரம் அழுதுருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. கொல்ல பக்கமா ஏறி போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அந்த வேலையைத்தான் செஞ்சிருப்பார் போல இருக்கு. இந்த இவர் ஒரு பக்கம் பேசினா அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, இந்த 9 அடியில் ஒருத்தர், அவர் பேர் என்ன, இந்த மீசை இல்லாத ஒருத்தர். மீசை வச்சாலுல பார்த்தா அவருக்கு பிடிக்காது. என்ன இலவுன்னு தெரியல. இல்லை அவருக்கு மீசை முளைக்காம எதுவும் ஒட்டிக்கிட்டி வச்சிருக்காரா அதுவும் தெரியல. அவரு தான் இன்னைக்கு பெரிய புரட்சியாளர். இந்த பெரியாரு, அண்ணா, அப்புறம் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்களெல்லாம் தாண்டி மிகப்பெரிய புரட்சியாளர். அந்த அவர் பேர் என்ன, இவர் அவர் தான். தம்பி பேர் என்ன? அவர் 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 அவ்வளோ பெரிய அறிவாளி. அவர் பயங்கரமா பேசினாரு. ரோட்ல விட்டு அடி பண்ணா என்னென்னமோலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் யார் ரவுடி என்னென்னமோலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ரொம்ப சுத்தம் சுயம் பிரகாசம். இவங்கெல்லாம் ஏன் பேசினாங்க, பொதுக்குழுவை கூட்டினதே எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு இப்பதான் தெரியுது. பொதுக்குழுவை கூட்டி 3 நாளுக்குள்ள தளபதி கச்சேரி பாட்டு வெளியாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் பெரிய கணக்கு தாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். எல்லாரும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். எதுக்கு அப்படின்னா எப்படியாவது ஜனநாயகன் படம் படுத்து கிடக்கு, எப்படியாவது தள்ளி விட்டுறணும். அப்படி தள்ளி கிள்ளி கொண்டு போயிட்டோம்னா போட்ட முதல் எடுத்துடலாம், காசு தேத்திடலாம். சரி இவருக்கும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி மறைச்ச மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற வகையில் அதுக்காகத்தான் பொதுக்குழு வேற போட்டு எப்படியாவது திமுகவை திட்டி விட்டுட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஜனநாயகன் அங்கே ஒப்பைத்திரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் பண்ணியிருப்பாங்க அவ்வளோக்கு. இது ஒன்றும் மக்களுக்கான எந்த வித கணக்கு இல்லைங்க. அது பார்க்குறப்போ உண்மையிலேயே பாட்டை மறுபடியும் பார்க்குறப்போ மனசெல்லாம் வலிக்குது. எப்படிரா சாமி இப்படி உங்களால் முடியுது? 40 பேர் செத்து கிடக்குறாங்க. அதில் இவர் என்ன சொன்னார், அதுக்குள்ள முழுக்க சொன்னது என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவர் மன்னிப்பு கேட்பாராம். இவர் செய்யாத குற்றத்துக்கு இவர் ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு சொல்லுங்க. யாரை எங்கேயாவது யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம ஒருத்தர் அடிக்கல அப்படின்னா அவன் மன்னிப்பு கேட்போமா? நான் அடிச்சுட்டேன், நீ வேணா திருப்பி அடிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்போமா? இல்லை நான் ஒரு செய்யாத குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு எங்கேயாவது கணக்கு இருக்கா? ஆனா 8 மணி நேரம் அழுது மன்னிப்பு கேட்டதா இல்லை வெளியில எல்லாரும் சொன்னாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கு என்ன அப்படின்னா
இந்த நடிப்புனா என்னன்னு தெரியாதவர் தான் விஜய். அது யார் வேணாலும் நீங்க கமெண்ட் சொல்லுங்க, நான் அதுக்கு வேணா பதில் சொல்றேன். அவருக்கு அழுகலாம் தெரியாது. அழுகிறதுக்கெல்லாம் அது ஒரு தனியான கலை வேணும். அழுகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இலகுன மனசு வேணும். அப்படி இருக்கவங்களால தான் அழுக முடியும். அப்படி விஜயாலலாம் அழுக முடியாது அப்படிங்கிறத யதார்த்தம். ஒருவேளை அழுக முடியும் அப்படின்னா அந்த இது பேசினார்ல, அந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நான் வந்து ம், பண்ணார்ல, அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கலாம். அந்த நடிப்புலயே அவரால் அழுக விடல. 3 நாளைக்குள்ள அழுக முடியாதால 40 நாள் கழிச்சு கட்டி தீத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கதையை ஆளாளுக்கு விட்டு சரடு விட்டு முடிஞ்சு கிடிஞ்சு முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பாட்டுல என்ன அப்படின்னா மனசு முழுக்க ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு. இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு பக்கம் அனிருத் பாட்டு அப்படின்னா எப்பவுமே நம்ம காதுக்கு கேடு. இந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு போடுவாங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா அனிருத் பாட்டு அப்படிங்கிறது காதுக்கு மனசுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கூடுதலா என்ன அப்படின்னா இது கண்ணுக்கு கேடு. இந்த பாட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிச்சு 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 பண்ண ஒரு மைக்ரோ செகண்டுக்கு ஒரு கட்டு எடுத்து போட்டு இருக்காங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு கட்டு எடுத்து போட்டா பரவாயில்ல. ஒரு மைக்ரோ செகண்டுக்கு ஒரு கட்டு எடுத்து போட்டு நம்ம கண்ணு படக்கு படக்கு துடிக்குது, இமை ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் தெரிக்குது, பல கலரை பார்த்த உடனே கண்ணு அதை அதுக்கு தயாராகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுது கண்ணு. அப்போ இப்போ நமக்கே எப்படி அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. அப்புறம் தளபதி கச்சேரியா இல்லை தலைவிதி கச்சேரியா அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிக்கங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்க 40 நாள் கழிச்சு 41 உயிர் போய் 40-45 நாள் கழிச்சு இந்த பாட்டு இப்படி ஒரு குத்துப்பாட்டு போட்டிருக்குது. உண்மையிலேயே நமக்கெல்லாம் மனசு வலிக்குது. இந்த பாட்டு ரசிக்க முடியாத பாட்டு. நன்றி, வணக்கம்.